கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். நம்ம திறந்துட்டா போதும், அவர் நிரப்புவார். ஒன்று வாயை திறக்கணும், இன்னொன்று இருதயத்தை திறக்கணும். வாய் மட்டும் திறந்தா பிரயோஜனம் இல்லை, இருதயத்தையும் திறக்கணும். அன்னைக்கு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அந்த லீதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணாங்க? அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால். அப்ப எந்த அளவுக்கு சபையாகப்பட்டது வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம இருதயத்தை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறது. அந்த இருதயத்தை திறந்தபடினால்தான் அவளும் ஒரு ரட்சிப்புகள் வந்தார். அவள் மட்டுமல்ல, தன் குடும்பத்தை முழுவதும் ரட்சிப்புகள் நடத்தி வந்தார். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை ஆண்டவர் ஊழியத்தின் அழைச்சார். எனக்கும் எங்க அண்ணனுக்கும் 86ல் ரட்சிக்கப்பட்ட 89ல் கர்த்தர் ஊழியத்துக்கான அழைக்கிறாரு. ஒரு ராத்திரி நேரத்தில் நான் ஏன் உங்க ஊழியன்னு கேட்டேன். உன் கடந்த கால வாழ்க்கையை பாருன்னாரு. கேள்வியாக தான் இருந்துச்சு. அது போல மக்கள் எப்படி ஆண்டவர் செய்யணும், முழு நேரமா பகுதி என்ன கேட்டு முழு நேரம் செய்யணும். எங்க போக என்ன செய்யணும் தெரியாது. ஆனா இங்க கர்த்தர் நடத்துறாரு. எத்தனை வருஷம் ஆச்சு? 89ல் ஒப்பு கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க. ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு 10 காசு கூட ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நான் பிச்சைக்காரன் நிற்கல. எனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பாதம் ஏற்றவர்கள் கொடுக்கும். இது போல அநேக அனுபவ சாட்சி சொல்லலாம். அது ஒரு பக்கம் நல்லா சிரிங்க, மறுபக்கம் சிந்திங்க, அடுத்த பக்கம் சீர்படுங்க. சீர்படுத்து தான் இந்த கூட்டம். அதுதான் பேரே பாருங்க, மறுரூபம் 2024. அது இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். மறுரூபம் 2024. அப்போ மனம் புதிதாகுதுன்னா நம்ம மறுரூபம் ஆகிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் மறுரூபம் ஆகினே இருக்கணும். ஒவ்வொரு மாசமும் மறுரூபம், ஒவ்வொரு மாதம் மறுரூபம், ஒவ்வொரு வருஷம் மறுரூபம். மறுரூபம். அல்லேலூயா. மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாக, மனசுல புதுசு வர வர, மனசுல மாற்றம் வர வர நம்மளோட வெளியான மனுஷன் ஒரு மறுரூபம் வரணும். ஒரு அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கண்ணாடியிலே கர்த்தருடைய முகத்தை காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமை மேல மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்ப அந்த சாயலாகத்தானே. எந்த சாயல்? தேவ சாயல். இப்ப நீங்கள் நாம எந்த சாயல் உருவாக்கப்பட்டோம்? தேவ சாயல். ஆதியாகமம் 5:1 வாசி, கர்த்தர் மனுஷனை ஆதாமை உண்டாக்கின வரலாறு. அவரை ஆணும் பெண்ணும் உண்டான அவரை தேவ சாயலாக உண்டாக்கினார். எந்த சாயல் உண்டாக்கினார்? கேள்வி கேட்ப நீங்க பதில் சொல்லணும். ஆனா நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல எனக்கு தெரியாது. சரியா? அப்ப தேவ சாயல். இப்ப தேவ சாயல்னா என்னென்ன? தேவ சாயல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒன்று, நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்களை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கும் சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டார். அப்ப தேவ சாயல் அப்படி சொன்னா அது பரிசுத்தத்தின் சாயல். அப்ப தேவன் எப்படி பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். Be holy because I am holy. அல்லேலூயா. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தா இருங்க. Because I am holy, be holy. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். சோ தேவனுடைய சாயல், அது பரிசுத்தத்தின் சாயல். இரண்டாவது தேவ சாயல், அது அன்பின் சாயல். ஒன்று பரிசுத்தத்தின் சாயல், இரண்டாவது அது அன்பின் சாயல். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ற காட்ஸ் லவ் அப்படி சொல்றோம். தேவனுடைய அன்பு. ஒன்று பரிசுத்தம், இரண்டாவது அன்பு, மூணாவது தேவனுடைய சாயல், அது நித்தியத்தின் சாயல். தேவனுக்கு முடிவு இருக்கா? இல்ல. சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்.
காலங்கள் அவரால் உருவாக்கப்பட்டது. அவரால் தான் காலங்கள் உருவாக்கப்பட்டது. காலங்கள் அவர் உருவாக்கல. அவதான் பாட்டு பாருங்க. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் நித்திய புயலுணாதாரமே. அநாதி தேவன் உன்னடைக்கலமே, அவர் உணாதாரமே. இந்த தேவா எங்கெங்கும் உள்ள சர்வகாலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அடைக்கலமே, அவர் நித்திய புயலுணாதாரமே. Thank you, my God bless you. அவர் அநாதி தேவன். அவர் அநாதியாய் வீற்றிருக்கிறவர். அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர். அவரே அல்பா ஒமேகாவும் ஆனவர். அவரே முதலும் முடிவும் ஆனவர். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர். அவருக்கு காலங்கள் இல்லை. அவர் காலங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் உண்டாக்கும் போது சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாச்சு. ஒவ்வொரு நாளை சொல்றாரு, முதலாம் நாள் ஆயிடுச்சு, எல்லாவற்றையும் பார்த்தாரு. இட் வாஸ் குட் அப்படின்னு. அது நல்லது நல்லது என்பதை தேவன் கண்டார். அது முதலாம் நாள், இரண்டாம் நாள். அப்ப காலங்கள் அவராலே பிரிக்கப்பட்டது. அவர்தான் காலத்துக்கெல்லாம் மூல காரணர். அவர்தான். இங்க ஜபத்துல நட்டு சொன்னாங்க, முதல் நாள், ரெண்டாம் நாள், மூணாம் நாள், ஒவ்வொரு நாளும் என்னன்னாலும் நடத்தி சொன்னாங்க. அதே போல யோவான் 2ல 3வது நாள் தான் இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு போறாங்க. அங்க குறை நிறைவாக்கப்பட்டுச்சு. லாசரு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 4வது நாள் தான் அங்க போனாரு, உயிரோட வந்தாரு. அதே லாசரு வியாதியர்கள் கேள்விப்பட்டு பின்னர் 2 நாள் தங்கினாரு. அவர் தங்குவதற்கு ஒரு காரணம் உண்டு, அவர் வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. நல்லவர். அவர் எதையும் செய்ய வல்லவர், இதையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழி 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவன். அங்க ஒரு வார்த்தை போடப்படுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதல் உண்டாக்கத்தக்க பேசுகிறான். அப்ப தீர்க்க தரிசனம் மிக மிக அவசியம். அப்ப தீர்க்க தரிசனம் வரங்களிலே ஒன்றாயிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானார் ஒவ்வொரு மாதம் 3வது சனிக்கிழமை காலையில 10 மணி அளவில் ஐயாவுக்கு தெரியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவது எப்படி, ஆவிக்குரிய வரங்களும் வல்லமைகளும் இந்த தலைப்புல நம்ம கொண்டு வச்சு தியானிக்கிறோம். இன்னைக்கு 3வது சனிக்கிழமை, ஆனா இன்னைக்கு இல்லை, அது அடுத்த வாரமா நம்ம இந்த மறுரூபம் 2024க்காக மாற்றி அடுத்த வாரம் வச்சிருக்கிறோம். அது கற்று அதுவும் பரமேஸ்வரன் மாதிரி அந்த ஆலோசனை கொடுத்தாங்க. ஐயா ஏன் இந்த வாரம்லாம் அடுத்த வாரம் வச்சுருந்தாங்க. நான் உடனே அவங்களுக்கு கீழ்படிச்சிட்டேன். கீழ்படி ரொம்ப உத்தரவு. உடனே அவங்க எல்லாரும் சொல்ல சரியாக இந்த நாள் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், அடுத்த வாரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஒரு வேலை கச்சிதமான முடியுமான வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம், வல்லமை. ஆனால் இந்த வேத பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்ல பார்த்தா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவன். அதுல இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில வேதாகம் இருக்கு. அந்த ஆங்கில வேதாகமத்துல where there is no vision the people perish. அதுல இருக்குதப்பா இல்லையா? அது என்ன பண்ணுறது, where there is
no vision, the people perish. அதில் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆம்பிளிஃபைட் பைப்பில் என்னுடைய செல்லை இறக்கி வச்சிருக்கேன். பாட்டெல்லாம் இறக்கி வைக்கல. இங்கிலீஷ் பைப்பில் மட்டும் அப்பப்போ சந்தேகத்தை அதை நான் திறந்து பார்ப்பேன். ஆகவே நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி புத்திரம் கிடையாது. சரி, அந்த ஆம்பிளிஃபை பண்ணுது. அது இன்னைக்கு ஒரு காரியம் போடப்படுகிறதுல நோ ரெவலேஷன், வெளிப்பாடு. அதே ஆங்கில பைபிள் போட்டிருக்கு the revelation of God, தேவனுடைய வெளிப்பாடு. அப்போ தரிசனம் இல்லாத இடத்துல, தேவனுடைய வெளிப்பாடு இல்லாத இடத்துல ஜனங்க செதறி போவாங்க, ஜனங்க சீர்கெட்டு போவாங்க, ஜனங்க அழிந்து போவாங்க. அப்ப நமக்கு ஒரு தரிசனம் அவசியமா இருக்கிறது. அந்த தரிசனம் என்ன? நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். தேவன் எவர்களை பரிசுத்தமாக்கினாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அதே வேளையில மேலே உள்ள 29வது வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ உங்களுடைய தரிசனம் என்ன, என்னுடைய தரிசனம் என்ன, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவ திட்டம் என்ன? தேவன் எழுந்து போன அந்த தேவ சாயலை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, மனிதன் எழுந்து போன தேவனுடைய பரிசுத்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, மனிதன் எழுந்து போன தேவனுடைய அன்பை திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, மனிதன் எழுந்து போன தேவனுடைய நித்தியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளதான் லூக்கா வசனம் சொல்லுது 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மனிதன் எதை இழந்து போனா? தேவனுடைய சாயலை இழந்து போனான். அப்போ தேவனுடைய சாயல் பரிசுத்தத்தின் சாயல், தேவனுடைய சாயல் அது அன்பின் சாயல், தேவனுடைய சாயல் அது நித்தியத்தின் சாயல். அப்போ மனிதன் என்னன்னா தேவ சாயலை கீழ்ப்படியாமல் போனதுனாலே தேவ சாயலை இழந்து மனிதன் மனித சாயலாய் மாறினான். அந்த மனித சாயல் அது பாவத்தின் சாயல். மனித சாயல் அது பாவத்தின் சாயல். 2வது மரண சாயல் அது சாபத்தின் சாயல். நீ விதையை விதைப்ப, அது உனக்கு முள்ளு குறுக்கையும் சபித்த சாபத்தின் சாயல். 3வது மனிதனுடைய சாயல் அது மரணத்தின் சாயல். நீ இந்த கனியை புசிக்காத, புசிக்கனாலே நீ செத்து போவாய், மரித்து போவாய். அப்ப என்ன பண்ண? கீழ்ப்படியா போனதான் மரண சாயல். இப்போ மனித சாயல் யாருன்னு கேட்டா அது பாவத்தின் சாயல், அது சாபத்தின் சாயல், அது மரணத்தின் சாயல். இந்த சாபத்தின் சாயலையும் இந்த மரணத்தின் சாயலையும் இதெல்லாம் மாற்றதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்து உங்களுக்காக எனக்காக வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கினார். 3 ஆணைகளில் அடிக்கப்பட்டார். தன் உடம்பில் இருந்த ரத்தத்தை முழுவதும் தனக்கென்று அவர் வைக்கவே இல்லை. ஆகதான் ஆணிகள் பாய்ந்த கரங்களை நீட்டி ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை நீட்டி ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. பார்த்திருமேடை பாரடியேற்றவர் தோர குருசை சுமந்தலி தன்னரே. பார்த்திருமேடை பாரடியேற்றவர்
கோர குருசை சுமந்தளித்தனரே, பாவமும் சாபமை சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். ஆதிகள் காண்பு கரங்களை விரித்து ஆவலையே சொன்னை அழைக்கிறாரே. எதற்காக? தேவ சாயலாய் இருந்தவன் மனித சாயலாய் மாற்றப்பட்டான். மனித சாயலாய் இருந்த அவன் ஒரு சாபத்தின் சாயலாக, ஒரு மரணத்தின் சாயலாக அவன் மாற்றப்பட்டான். அப்ப கர்த்தருக்குள்ளே மாற்றப்பட்ட அந்த மனிதனை மீண்டுமாக தேவ சாயலை இணைக்கப்பட, பரிசுத்த சாயலை இணைக்கப்பட, நித்தியத்தின் சாயலை இணைக்கப்பட, அன்பின் சாயலை இணைக்கப்பட, இயேசு உனக்காக எனக்காய் வானத்துக்கு பூமிக்கும் நடுவாக சிலுவையை தூக்கினார். அந்த சிலுவையாகப்பட்டது நேர்கோடு. அதை எதை காண்பிக்கிறது? மேலே தேவன் இருக்கிறார், கீழே நாம் இருக்கிறோம். நம்மையும் அவரை ஒன்றாக இணைக்கும்படி அவர் சிலுவையை தூக்கினார். ரெண்டு பக்கம் ஒரு கொம்பு இருக்கும். சிலுவை கூட்டற்குறியில கொஞ்சம் கீழே இருக்கு, அது சிலுவை தான். இந்த பக்கம் தெரியுமா? இருபிறத்தாரும் ஒன்றாய் மாற்றினார். யூதன் என்றும் அல்ல, கிரேக்கன் என்றும் இல்ல, ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, சுயதிகன் என்றும் இல்ல, அடிமை என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றாய் மாற்றினார். ஆகவேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 சொல்லுது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறீர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு அன்புள்ளது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு தரிசனம் நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த மறுரூபம் 2024 வந்திருக்கிறோம். நாம் மறுரூபமாக்கப்படணும். அதை பழைய ஏற்பாடு ஒரு 2 நபரையும், புதிய ஏற்பாடு ஒரு 2 நபரையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை மறுரூபம் என்பது நம்முடைய சரீரத்தில் வெளியான மனுஷங்களே அல்ல, உள்ளான மனுஷங்களே மறுரூபமாக்கப்படணும். வெளியில நீங்க எப்படி வேணாலும் என்ன சொல்ல போறது இல்லை, ஆனா ஒரு அடையாளம் நமக்கு தேவை. அதை பத்தி இப்ப நான் பேச வரல. ஆனா உள்ளான மனுஷங்களே, வாட் அபவுட் அவர் இன்னர் மேன், நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்? உள்ளான மனுஷன் எப்படி, அப்படிதான் வெளியான மனுஷனும் இருப்பான். வெளியான மனுஷன் எப்படி, அப்படிதான் உள்ளான மனுஷனும் இருப்பான். நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்க ஆதியாகமம் 27வது அதிகாரத்துல யாக்கோபை பத்தி வாசிக்கிறோம். ஈசாக்கு வயது முதிர்ந்தவராயிட்டார். அவருக்கு ருசி, ஆசை, என்னதான் வயதானாலும் ஆசை உள்ள பாருங்க. ஏசாவை கூப்பிட்டு சொல்ற, ஏசாவே நான் என்ன பண்றேன், வயது சேர்ந்து முதி வயதாயிட்டேன், அவன் என்ன பண்ண, வனத்துக்கு போ, வேட்டையாடினதை சமைத்து ருசி உள்ள பதார்த்தமா கொண்டு வாங்க. சரீரமே செத்து போன நாக்கு சாகுது. ஆனா ஒருத்தர் சரீரமே செத்து போச்சு, ஆனா நாக்கு சாகுது. புரியுது உங்களுக்கு? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில சரீரம் செத்து போனதா இருந்தாலும் தேவன் பிள்ளை கொடுப்பார் என்று தன் நாவிலே அறிக்கைப்பார், நாக்கு சாவல, சரீரம் செத்து போன. ஆனா ஈசாக்குடைய வாழ்க்கை சரீரமே செத்து போச்சு, சரீரம் கண்ணீரில் ஆயிடுச்சு. ஆனா நாக்குக்கு மாத்திரம் ருசி உள்ள பதார்த்தம். தேவன் அதே வாய்க்க பண்றாரு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? கை தட்டி கொடுத்துடலாம் ஆண்டவர். ஆமா, நீதிமான் விரும்புவதை அவர் கொடுக்கப்படுவார், கொடுக்கிறாரே. ஒரு அல்லேலூயா. சில வேளை அவர் கொடுக்கவும் செய்வாரு, சில வேளை அவர் எடுக்கவும் செய்வார். எனக்கு சுகர் வந்தபோது குடும்பத்துல டாக்டர் செந்தியின் கருத்து அவர் சொன்னார், ஐயா உங்களுக்கு சுகர் லெவலுக்கு பார்டர் இருக்கு, 250 இருக்கு, சொல்லுங்க. அதனால நீங்க எல்லாத்தையும் கைட் கண்ட்ரோல் வந்து நடத்துறோம். காலையில் 2 கிண்ணம் துவத்துறோம், மத்தியானம் 1 கிண்ணம் சாப்பிட்டு துவத்துறோம். சட்டப்பட்டு செய்ய
எனக்கு தெரியாது, அதான் நான் தைரியம் பேசுறேன். சரி, ஒரு அல்ல இல்லையா? ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கேன், ஒரு நீக்கிறோம் பேசினே வரேன். அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு, நானு ஒண்ணும் தெரியாது. வீட்டுல சொல்ல எதனா புரிஞ்சுக்க ஒண்ணும் புரியல. அவர் முகத்தை பார்க்கிறேன், முகத்தில் முகம் பார்க்கிறேன், இது கண்ணாடி. அப்ப ஒரு நாள் அப்படிதான் ஒரு இது திக்குவாய் மாறினா ஒரு திக்கு, அதெல்லாம் நான் சாட்சி சொல்றேன். அவங்க டாக்டர் அவங்களுக்காக போனேன். என்ன சொன்னாரு, இந்த திக்குவாய் மாறுது. அவர் பாட்டு வீட்டிலே பேசுறாரு. எதிர்ப்பு தெரியுமா, இந்த திக்குவாய் எனக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜா, அது ஒரு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கு. நல்ல பயன். எஸ், தேங்க்யூ. இப்படிப்பட்ட டீச்சர் இருந்தால் தான் நல்லா மேலே வர முடியும். ஒரு நல்ல பயனோட தான் மாற்று. அவங்க வீட்டில் வந்து வெளியே வந்து கேட்குறேங்க, அவர் இங்கிலீஷ்லேயே புரிஞ்சுக்கு, எங்கள் அம்மா புரிஞ்சுக்கு. ஆனால் அவர் பேசும்போது ஏறு சொல்லியே தரணும் நடிகனுக்கு. ஒரு இல்லைங்க, we are actors in the world. உலகத்தில் நீங்கள் நான் ஏற்றுக்கணும், ஒரு நடிகை நடிக்க, அவன் சம்பளம் வாங்கி நடிக்கணும், நம்ம சம்பளம் வாங்காமலே நடிக்கணும். ஒரு கை கட்டல் கொடுத்துடலாமா? ஒரு பாட்டு பாரு, பரிசுத்த ஜாதி என்று பாட்டு பாடுனா பையன் அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு சொந்தத்துல பொண்ணு தேடுறான். ஆடி சரி, கட்ட நல்லது, சரியா? ஆமா. ஒரு ஐயா என்ன பண்ணாரு, வீட்டுல கோழி பிடிச்சது, கோழி பிடிச்சாரு. இப்போ டைம் ஆயிடுச்சு, வர எனக்கு ஃபோன் வரும், டைம் ஆயிடுச்சு அந்த பாஸ். அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா அந்த கோழி பிடிச்சி வச்சு என்ன பண்ணலான்னு, ஆஃப் குழம்பு, ஆஃப் சிக்கன் 65 அப்படிங்க, ஆஃப் குழம்பு அதான் பிடிக்கல. அவர் இப்படி சொன்னார், நம்மளால இப்படி பண்ணதானே தெரியும் போயிட்டார். அப்புறம் கேட்குறேன், ஏங்க என்னங்க திருடக்கூடாது சொல்றீங்க, எப்படிங்க? நம்ம அதெல்லாம் அவங்களுக்கு, நம்ம கிடையாது. அதெல்லாம் யாருக்கு? இந்த சௌகரியம் நமக்கு தான் கிடையாது. ஒரு இல்லையா? ஆனால் அப்போ பவுல் பிரசங்கம் பண்ணிக்கிறவன நான் தானே ஆகாதவனாய் போகாமல் இருக்க முடியும். சரி, தடைக்கு ஒடுக்கி கீழ்படுத்து, நம்ம கீழ்படுத்த அடக்கணும், ஒடுக்கணும். அது சொல்லும் சொல்லும், கடைசியெல்லாம் வாயில போட்டு மெல்லும். ஆனால் நான் என்ன பண்ணா, கொல்லும், எரிக்கால் அடங்கும். ஒரு நான் சொல்லும் கொல்லுன்றது, அது கொல்லுன்றது, மெல்லும் கொல்லுன்றது. சரி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. அப்போ கவனிக்குதா? அப்போ எது சாகல, நாக்கு சாகல, சரீரம் முழு சேர்த்து நாக்கு சாகல, ருசி உள்ள பதார்த்தம். போனாரு, ஏசா வர்றாரு, அம்மா சொல்றாங்க, இப்பா இங்க வாப்பா. யாரு? இங்க ரெபேக்கால தான், வா வா, அவன் ஆசீர்வாதம் தரணும். ஒரு அல்லேலூயா. அதனால ஒரு ஆட்டு மந்தைக்கு போ, பிடிச்சு கொண்டு வர சொல்லி பிடிச்சு. இப்போ யாக்கோபு, அப்பா அம்மா என்ன புத்தி கெட்டதாக நடக்கிறேன். நான் அப்பா கிட்ட போனேன், அப்பா என்ன பண்ணாரு, என்னை தடவி பார்ப்பாரு, எனக்கு கண்டுபிடிச்சாரு. அது வழின்னு சொல்லி ஆட்டு தோழியே கையெல்லாம் போட்டு ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்டு அனுப்புவாரு. அப்போ குரல் யாக்கோபு குரல். அப்போ இவ்வளவு சீக்கிரம் என்ன, நீர் கும்பிடுற தெய்வம் தான்ப்பா சீக்கிரம் கொடுத்து அனுப்பிச்சாரு. எப்படி இவ்வளவு சீக்கிரம் எப்படி கிடைச்சது உனக்கு? நீங்க வணங்குற தெய்வம், ஆராதிக்கிற தெய்வம் தான் கிடைச்சது. சரி பாப்பா, அப்பாவுக்கு சந்தேகம், கிட்டவா என்ன முத்தேசம். அப்ப கிட்ட போடும் போது வாசனை போது அந்த உடனே எல்லாத்தையும் ஆசிரிச்சு ஆசிர்வாத போயிட்டீங்கன்னா ஏசா வர்றாரு. ஏசா வந்த போது எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் தகப்பும் சகோதரனாகி யாக்கோபு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ யாக்கோபு ஏசா என்ன பண்றாரு, தான் தகப்பனுக்காய் துக்கிக்கும் நாட்கள் வரும், அவனை கொன்று போடுகிறது. இப்போ நம்ம எங்கதான் வந்திருக்கிறோம்? 2024 மாற்றம் என்பது வெளியில அல்ல, மாற்றம் என்பது யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வரணும், உங்க எண்ணத்துல ஒரு மாற்றம் வரணும், உங்க ஆவில ஒரு மாற்றம் வரணும், உங்க யோசனையில ஒரு மாற்றம் வரணும். அதை போயிட்டாங்க, இது தகப்பன துக்கிக்கு நாட்கள் வரும், அப்பொழுது அவனை கொண்டு போட வேண்டும். பேச போறாரு, ஆசிரியத்தோட மறுபடியும் திரும்பி வர்றாரு. வரும்போது இப்போ ஏசா வருகிறான்னு கேள்விப்படுறாரு.
அவன் என்ன பண்ண தன்னை வேலையாட்களை கூப்பிட்டு 3 பவுஞ்சில பிரிச்சு நல்ல கவனிங்க. முதல்ல அவன் கொடுக்காதவனா இருந்தான், எடுக்கிறவனா இருந்தான். இப்போ தேவன் அவர் சந்திச்ச பிறகு அவர் கொடுக்கிறவரா இருந்தாங்க. அதை மனதில் உண்டாக மாற்றம். அப்ப மற்றவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல தனக்குரியதா மாற்றம் நினைச்சாங்க. ஆனா இப்போ தேவன் ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு, தேவனை சந்திச்சுட்டாரு, திரும்ப கொண்டு சொல்ல வராது. அவன் யாருக்குமே கொடுக்கிறவனா மாறிட்டு. அதே போல பாருங்க, ஏசா வருகிறான். நீங்க ஆதியாகமும் 33ஆம் அதிகாரம் நீங்க அதுல வாசிச்சா, அந்த ஆதி 33ஆம் அதிகாரத்துல ஏசா வருகிறார், 400 பேரோடு வருகிறார் கேள்விப்படுறான். அவன் என்ன பண்ணு தெரியல. ஆனா ஏசா யாக்கோப்பை கண்ட மாத்திரத்துல 2 பேரும் கட்டி பிடிச்சு 2 பேரும் முத்து கொடுத்து 2 பேரும் அழுதாங்க. 2 பேரும் அழுதாங்க. அழுது இதெல்லாம் கேட்கிறாரு, இதெல்லாம் என்னத்துக்கிட்டு. அப்போ சொல்ல தேவன் ஆசிச்சு இதெல்லாம் உனக்கு தான். அப்போ ஏசா சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு போதுமானது இருக்கு, இது நீ வச்சுக்கன்றாரு. அப்போ யாக்கோபு சொல்றாரு, இல்லை இதெல்லாம் நீ வச்சுக்கோ, ஏன்னா உன்னை காண கத்து சொல்ல முகத்தை பார்க்கும்போது தேவதூதனுடைய முகம் போல அதங்க மறுபடி சாகடிக்கணும் அப்படின்றவன் நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே மறுபடியும். அப்ப நீங்களான யாரு? என் ஆடு சொல்ல பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நம்ம கேட்கணும் மட்டுமல்ல, யாக்கோபுல சொல்ல அதன்படி செய்கிறவளை நம்ம மாறணும். அவன் என்ன செய்தபடினால நானும் பதில் செய்வேன் நீ சொல்லாது. அவங்க அப்படிதான். எங்க பாஸ்டர் ஜி சுந்தரன் சொல்லுவாரு, அவன் பேசினானா நீ பேசாது, அவன் செய்தானா நீ செய்யாது, அவன் முகத்தில் துப்பானா நீ துப்பாது. அவங்க செய்தது போல நீ செய்யாத. பிகாஸ் யூ ஆர் டிஃபரண்ட். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழைய எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. இதே பக்கத்துல கோச்சிலூர் பக்கத்துல நீங்க போகிற வழியில பார்த்த ஒரு சிவன் கோயில் இருக்கும். அது ஆப்போசிட்ல ஒரு பெரிய குளம். இங்க பம்மல்ல தான் வந்து நானே என்னுடைய மாமா என்னுடைய நண்பர் எல்லாம் வந்து அங்கதான் போட்டால் கண்டா ஒரு உலகம் ஓடுறதுன்னா அது ஒரு நிறகன்ற மாதிரி அங்கே வந்து பட்டை ஆகிட்டு அங்கே போகிறோம். பேச்சுவாக்கில் 2 பேரும் சண்டை வருது. எனக்கு எங்கள் நண்பனுக்கு சண்டை வரும். பல வந்தாங்க, ஆனால் சண்டை போகிற இடம் இங்கே. என் பேர் போலீஸ் ஸ்டேஷனில் நாராயணன் என்கிற பேரில் ரெக்கார்டு இருக்கு. அவளை நல்லவனா மாண்டிருக்கு. சில வருஷங்களுக்கு பிறகு இதே குன்றத்தூரில் போலீஸ்கார் அந்தோனி ஒருத்தர் இருக்காரு. நானும் பாப்பாவும் போகிறோம். வழியில் அவரை பார்க்குறேன், ஒரு செலுத்து வைக்கிறேன், வச்சுட்டு கேட்குறேன், ஐயா என்னை தெரிந்தான்னு கேட்குறேன். எத்தனையோ வருஷம் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறவர் சொல்கிறார், ஏன்னா என் ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, என்னுடைய நட மாறிடுச்சு, என்னுடைய உடம்பு மாறிடுச்சு. அவர்கிட்ட கேட்குறேன், அவர் ஒரே இதெல்லாம் மறக்காத முடிச்சான்னு கேட்டேன். இதெல்லாம் அப்போ போலீஸுடைய மனதில் நான் ரெக்கார்ட் ஆகிருக்கேன். இயேசு ரொம்ப நல்லது. இன்னைக்கு மக்கள் நடமாடுகிற இடத்துல, பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அதில் எல்லாருமே ஃபோட்டோ இருக்கும் பாருங்க. பாஸ்போர்ட் செங்கல் பெருசாக இருக்கும். அதில் ஒரு இடம் காலி இருக்குன்னா அந்த இடத்துல என் ஃபோட்டோ தான் வைக்கணும். ஆனால் இயேசு மாற்றி அவர்களே சாட்சி சொல்ல கற்று வச்சிருக்காரு. எவ்வளோ நல்ல இருப்பாங்க இல்லையா? காரணத்தில் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புரியுது. பிகம் நியூ. அப்போ அதான் மறுரூபம் 2024. ஏமாத்துகிறவனா இருந்தான், கொடுக்கிறவனா மாறினான். அவனை கொள்ளுவேன், என் தகப்பனுக்காய் துக்கிட்டு நாட்கள் வரும் என்று எண்ணினவன் மனசு மாறினான். அப்போ யாக்கோபு உங்களை பார்க்கும்போது தேவதூதன் முகம் போல காட்சி அளிக்கும். இந்த 2024 மறுரூபத்தில் உங்களை என்னை நம்மளை பார்க்கும்போது
ஜனங்கள் தான் சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த 4 சுவருக்குள்ள வச்சு நமக்கு ஒரு லெசன் எடுக்கிறார். நேற்று ஒரு லெசன் எடுக்கப்பட்டுச்சு. வசனத்தினால நாம் நிரப்பப்படணும். ஈவினிங்ல நாம் மறுரூபமடைக்கு வரணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல்ல சொன்ன 4 பேர் சொன்னேன். அதில் ஒருத்தர் தான் பார்த்துருக்கோம், யாக்கோபு, ஏசாவு. இப்போ 2வதாக ஒரு இருப்பாங்க. அது 2 கனெக்ட் இருக்கு. 2வது நீங்கள் யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அங்கே மோசே பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தை என்ன பண்ண, மோசையை தன் கையிலே எடுத்துக்கொண்டு ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேரிட்டாங்க. மோசே என்று சொன்னாலே ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். நீங்க ஞானஸ்தானத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஞானஸ்தானம் பெறாத எத்தனை பேர் இருக்கீங்க? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சொல்ல போனா அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தா பிள்ளைங்களுக்கு 13 வயசு வந்தா நீங்க ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். ஒருவேளை அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, மகன் மகன்னா அவங்க 18 வயசு. சரி, என்னுடைய மகளெல்லாம் 13 வயசுல கொடுத்தேன். நம்ம சபையில் இருக்கிற வியூல அவங்களுக்கு, ரெபேக்காலுக்கும் 13 வயசு, ஜானுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தோம் 13 வயசு. ஏன்னா அப்பா அம்மா ரட்சிக்கப்படுகிறாங்க, பிரச்சனை இல்லை, கொடுத்தோம். இப்போ ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேர் விட்டாங்க. அப்போ மோசே என்று சொன்னால் அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். உங்களை பத்தி நான் கேட்கிறேன், நீங்களும் எதிலிருந்து எடுக்கப்பட்டவங்க? நீங்க வெளிப்படுத்த விசேஷம் 17வது அதிகாரம், அதுல ஆண்டவர் யோவானோடு பேச தேவதூதன் ஆண்டோடு பேசும்போது முதல் வசனம் வாசிக்கிறோம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் ஏறிக்கொண்டிருந்தார்களே. அதில் நேரப்படுற 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு. அந்த திரளான தண்ணீர் என்பது நீ அதே 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பின்னும் அவனை நோக்கி அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரராக. அப்ப அந்த தண்ணி என்னது? ஜலத்திற்கு எடுத்தேன் அப்படின்னா இங்கன்னா வசதினா ஜனங்க, ஜாதிகள், பாஷைக்காரர்கள், கூட்டங்கள். அப்போ ஆண்டவர் உங்களை எரேமியா சொன்னது போல ஊரில் ஒருவனையும் வம்சத்தில் 2 பேரையும் தெரிந்து கொண்டு அவர்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வருவேன். அவர்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பலை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடும் மீட்பார். அப்ப ஆண்டவர் உங்களையும் என்னையும் அன்றைக்கு எப்படி பார்வோனுடைய குமாரத்தி தண்ணீரிலிருந்து ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசேன்னு பேரிட்டாங்களோ, அது போல கர்த்தர் உங்களை என்னையும் தண்ணீராக ஜனத்தின் மத்தியில் இருந்து, பாஷைக்காரர்கள் மத்தியில் இருந்து, ஜாதிகளின் மத்தியில் இருந்து, ஜனக்கூட்டத்திலிருந்து கர்த்தர் நம்ம வேறு பிரிச்சிருக்கிறார். மற்றவங்க இல்லாத ஒரு பெரிய சிலாக்கி. அப்ப இந்த மோசே பிரிவினான போது தன்னுடைய சகோதரை பார்க்க புறப்பட்ட போது அதுல ஒரு எபிரேயன் தன்னுடைய சகோதரை மிகவும் கடினப்படுத்தி கண்டு அவனை கொலை செய்தார். அப்படியானால் வேத சொல்லுது, மனுஷன் பிசாசான ஆதி முதற்கொண்டு மனுஷன் கொலை பாதகன். ஏன்னா ஆபேலுக்கும் காயினுக்கும் ஆபேல் காணை கர்த்தர் அங்கீகரித்தார், காயினை அங்கீகரித்தார். அப்போது இவங்க 2 பேரும் ஆதியாகமம் 4 வாசல் 2 பேரும் வயலில் இருந்தாங்க. அப்பொழுது காயின் தன் சகோதரன் விரோதமாக எழுப்பி அவனை கொலை செய்தான். முதல் கொலை அங்குதான் கொலை செய்தான். ஏனென்றால் பிசாசன ஆதி முதல் கொண்டு கொலை பாதகன். யோவான் 10:10 வந்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகின்ற வேறு ஒன்றுக்கும் நானோ அவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படுவோம்.
அப்போது என்ன பண்ணா, எழும்பி அந்த எகிப்தியனை கொண்டு மண்ணினை புதைத்து போட்டுறான். மறுநாள் எபிரியருக்குள்ள சண்டை வருது. அப்ப சொல்றாரு, நீ சகோதரன் இல்லையா, உங்களுக்கு எது சண்டை? அப்போ ஒருத்தர் சொல்றான், நீ அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொல்ல பாக்குறியா அப்படின்னு. அப்ப கொண்டது தெரியும், மண்ணில் போய் சேரும். இது அறிந்த போது மோசே விலகி தன் மாமனை எத்ரோடு வீட்டுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு என்ன பண்ணாரு, 40 வருஷ காலம் தேவ பருவமாய் ஓரே மட்டும் வந்தார். அதாவது வனாந்திரத்தின் பின்புறத்திலே அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்திருந்த அந்த மோசே தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தரானவர் எரிகிற உச்சை நடைபெற்று மோசேக்கு தரிசனமான தான் யார் என்பது வெளிப்படும். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆகிய முற்பிதாக்கின் தேவன் வெளிப்பட்டு God revealed himself to Moses. God revealed himself to Moses. இப்போ சொன்னது போல தேவனை பற்றி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு தேவை, உங்களை பற்றி ஒரு வெளிப்பாடு தேவை. என்றால் where there is no vision the people perish. எந்த இடத்துல தேவனை பற்றிய தரிசனம் இல்லையோ ஜனம் கெட்டு போவாங்க. அதே போல உங்களை பற்றிய தரிசனம் இல்லைனாலும் நீங்க கெட்டு போவீங்க. ஆக இந்த மறுரூபம் 2024 வந்திருக்கு உங்களுக்கு. 2வது யார் தெரியுமா? மோசே. ஏன்னா மோசே ஒரு கொலை செய்தவர். ஆனால் பிற்காலத்தில் ஆண்டு சொல்றாரு, மோசையை போல சாந்த குணம் உள்ளவர் பூமியில் ஒருவருமே இல்லை. மத்தியில் ஆண்டு சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் பூமியை சொத்துக் கொள்வார்கள். ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன், அவருடைய கிருபை கிடையாது. ஏமாத்தினவன் கொடுத்தவன் மாறிட்டான். பழிக்கு பழி வாங்கணும்னு நினைவன். இப்போ யாக்கோபு சொல்றார், உன்னை பார்க்கும்போது தேவதூதன் முகம் போல இருக்கு, தேவ தூதனை சந்திப்பது போல இருக்கு, தேவனை சந்திப்பது போல இருக்கு சொல்லு. இன்னைக்கு உங்க எங்கேயும் பார்த்து ஜனங்க என்ன சொல்றாங்க? நான் ஸ்பென்சர்ல சேல்ஸ்மேன் இருக்கும்போது என்னுடைய சூப்பர்வைசர் பேர் ராஜேந்திரன். அவங்க அண்ணன் ஒரு சைதாப்பள்ளி அட்வொகேட் கோர்ட்டில். அவருக்கு எனக்கு வாக்குவாதம் வந்துச்சு. ரோட்டில் கட்டி பிடிச்சி காசு தெரியல, சண்டையில் அடிச்சுட்டேன். ஆனால் ஏசு உள்ள வந்தார். நீ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். நான் போனேன், மன்னிப்பு கேட்டேன். அதுக்கு அந்த ராஜேந்திரன் சொன்னாரு, நீ முதல்ல உள்ள நாராயணன் தான் உன் நிலைமை வேறு, ஆனால் இப்போ நீ மாறி இருக்கு, அவரை மன்னிச்சு விட்றேன் போனார். நான் சொல்கிறேன், அவர் திமுதி சொல்லுவார், நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும். நாம் மாறது சபைக்குள்ள வந்த போதில், அதாவது வெளியில் நீங்கள் இப்படி அப்படியே உள்ளவா, அது சுவிசேஷம். ஆனால் உள்ள வந்த நீ இப்படியே இருக்காது, மறுரூபம். அதான் மறுரூபம், உபதேசம். வெளியில் சுவிசேஷம், உள்ள உபதேசம். எங்களுக்கு போதிச்சோன்னா அப்படிதான் போதிச்சாங்க. காசு நம்முடைய தேவசம் அப்படிதான் போதிச்சாங்க. வெளியில் நீ எப்படியே வா, இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் கேட்டா நீ எப்படி ஆசிட்டிஸ், நீ அப்படியே வா, உள்ள வந்துரு. முதல்ல வந்துட்டு உபதேசம் தான் அவளை மாற்றுகிறது. அதுதான் யோவான் 4 சொல்றாங்க, அவருடைய உபதேசத்தின் மிச்சம் நான் மேய்ச்சேன் இருக்கிறேன். ஒரு வார்த்தை அவ உபதேசம் ஒரு மனிதனை மாற்றுகிறது. ஆகவே இயேசு முதல்ல உபதேசம் பண்ணினார். யோவான் மத்தேயு 5 அவர் மலையின திரளான ஜனங்களை கண்ட போது அவர் மலைகள் உட்கார்ந்து அவருடைய சீசர்கள் அவளுக்கு உபதேசம் பண்ணுது. முதலத்துல ஆவியில எளிமை உள்ளவங்க பார்க்கிறாங்க. உங்க மனசுல மாற்றம். அப்போ ஒரு பெரிய ஒரு கொலை பாதகனா இருந்த மோசே ஆண்டு சாட்சி பூமியில மோசையை போல சாந்த குணம் உள்ள பொறுத்தவங்க. நீ அதே போல உங்களை பத்தி என்னை பத்தி அந்த சாட்சி கொடுக்கணும். எத்தனை பேர் பார்த்தோம், எத்தனை பேர் பார்க்கலான்னு கரெக்டா இருக்கு இல்லை? எத்தனை பேர் பார்க்கணும்? ஒன்று யாக்கோபு ஏசா 2-1. இப்போ மோசே பார்க்க. இப்போ யாரை பார்க்க போறோம்? சொன்னதை தெரியும். நீங்க அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துக்கு முதல் வசனத்தை வந்தா சகேயை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 9 அங்கு
யாரை குறித்து வந்து சவுலை குறித்து வாசிக்கிறோம். சவுல் என்ன பண்றாரு? சீரி பிரதான ஆசிரியரிடத்துல போய் நிருபங்களை வாங்கி கொண்டு அவர் தமஸ்குக்கு நேராக போறார். எதற்காக? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தவும், கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு சிறையில் அடைக்கவும், அவரை கொலை செய்யும்படியா சீரி கோபம். சில பேருக்கு வரும் கோபம் வந்தாலே என்ன ஆகுதுன்னு தெரியாது. நான் என்ன பண்ணேன்னா, மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு இந்த சிலம்பம், கராத்தே, கூஃபு, வயதாது, பாக்ஸிங் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தொட மாறும். சரியா? அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஒரு பழைய அது கிழிச்சு போட்டேன். எனக்கும் எங்கள் அண்ணியும் சண்டை வந்து கிழிச்சு போட்டேன். நைட்டு கிழிச்சு காலை உட்காந்து தைக்கிறேன். அப்பெல்லாம் ரட்சிக்கப்படலை, அப்பெல்லாம் ரட்சிக்கப்படலை. நான் என்ன பண்ணேன், நீ காலில் டாக்டர் சொன்னார் காலில் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். சரி, அதெல்லாம் நீங்கள் பேட்டி கிடைக்க வேணாம். அப்போ நான் உடனே யோசித்தேன், அன்னைக்கு செய்த ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அப்படி பண்ணி குடிக்கலாம்னு யோசித்தேன். எல்லாமே ஐயத்தான் சொல்றேன். முதல்ல வந்து எக்ஸசைஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் பயிற்சி உள்ள போகுது, எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போகுது. அதில் இந்த மூச்சு வாங்கி விடுறது பாருங்க, இவ்வளோ கரெக்டாக வருவாங்க. அதெல்லாம் பார்த்து சில பேர் சொல்ற கோபத்துல நம்ம தலைமை சபையில ஒரு ஐயப்பட்ட ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம பேட்டிக்கு செயல இருந்து சேசு மாட்டார். கோபத்துல அருவமனைத்து மனையுடைய கழுத்தை விட்டுட்டாரு. கோபம் நிர்மூடனை கொள்ளும். மூடு நெஞ்சில கோபம் குடி கொண்டு இருக்கும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபம் கோபத்தை பள்ளத்தோடி போதிக்கணும், அது கடைசி அந்த கிடைக்கும். அதே போல நம்ம கோபம் தான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமா, கோபம் தெளிஞ்சிருந்தாங்க. நான் சொல்ல, என் கோபம் தான் கணத்துல போட்ட கல் மாதிரி, கொஞ்ச நேரம் தான் ஆள இருக்கும், காமன் அடிக்கும், அதுக்கப்புறம் கத்துவேன். நானும் மனுஷன் தானே, எனக்கு 2 கால் இருக்குது இல்லை, உங்களுக்கு 4 கால் இருக்குது. சரி, இப்போ கோபம் கொண்டாலும் ஆனா சில வேலையில அந்த கோபம் வந்துட்டு அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இவர் அவ்வளவுதான் அப்பான்னு பாரு இல்ல. அந்த நேரத்துல கோபத்துல அப்பா தெரியாது, அம்மா தெரியாது, அண்ணன் தெரியாது, அக்கா தெரியாது, யாருமே தெரியாது. எனக்கு சின்ன இருக்கிறார், இப்ப எனக்கு உடல் ஊழியக்காரர் இருக்காரு. அவர் தண்ணி போட்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணுவாரு. ஒரு நாள் அடிச்சு அடியில 300 நகை காணாம போச்சு, செயின் எடுத்து. இன்னைக்கு எனக்கு ஊழியக்காரர், அப்போ எவ்வளவு கோபக்காரமா இருக்கு. ஆனால் இயேசு ரொம்ப நல்லது. ஒரு இன்னைக்கும் நான் வெக்கப்படுவேன். இந்த கரங்களினால எத்தனையோ பேர் நான் காயப்படுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு அந்த ஒரே உலையான சேட்டு வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உலையான சேட்டு வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, நெஞ்சார அனைத்து புத்தகங்கள் கொடுத்து நீங்களாய் மாறிவிட்டு உங்க வாழ்க்கையில ஐயா நெஞ்சார அனைத்து புத்தகங்கள் கொடுத்து நீங்களாய் மாறிவிட்டு நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அருமை ரட்சகரே ஆவியானவரே. நீங்கள் நாளைக்கு வாங்க இந்த மறுரூபம் 2024
ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தார், புதிய சிருஷ்டியா இருக்கிறார். படைகளெல்லாம் ஒழிந்து போயின. ரோமர் 8 சொன்னது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்த நோக்கம், தெரிந்து கொண்ட நோக்கம் நம்முடைய குமாரனுடைய சாயல் ஒப்பாய் மாறுவது. அப்ப நீங்க நானும் யார்கிட்ட மாறும்? இயேசு போல மாறும். ஏன்னா இயேசு ஒருபோதை கண்டது. யோவான் 14 அவருடைய சீசர்கள், ஆண்டவரே நாங்கள் பிதாவை அறிவோமே, வழி எப்படி அறிவோம்? அப்போ என்னை கண்டவன் பிதாவை காண்பான். நான் ஒரு நாள் சபையிட்டு தான் கேட்டேன், எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும் ஆசை? ஐயோ எனக்கு என்னை பார்த்தா நீ இயேசுவை பார்க்காம. அப்போ ஜனங்க அது ஆமைன்னு சொல்லணும். சொல்லுவாங்களா? உங்களை பார்த்து சபையில் பார்த்து எத்தனை பேர் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற மனைவியே சொல்ல மாட்டாங்களே, புருஷனே சொல்ல மாட்டாங்களே, பிள்ளைகளே சொல்ல மாட்டாங்களே, பெற்றோரே சொல்ல மாட்டாங்க. சொல்லணுங்க. அவன் முதல்ல அப்படின்னு அப்படி மாறிட்டான். நான் சொன்ன முதல்ல உங்கள் குடும்பத்தில் சாட்சி வரணும். அப்போதான் மற்ற இடங்கள் முதல்ல ஆண்டு அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சியா இருக்கு. இயேசு இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், அவர் ஒரு மனிதனை மறுரூபமாக்குகிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்க தான் சாட்சி, நான் தான் சாட்சி, நாம தான் சாட்சி. நான் தைரியம் சொல்லுவேன், என்னோடு கூட பழகின நண்பர்கள் அதற்கு சாட்சி. ரிக்ஷா ஓட்டி கஞ்சி அடிச்சு கானா பாட்டு பாடினாங்க, இயேசு மாத்தினேன். இது என்னுடைய நண்பர்கள் சாட்சி. அவன் ஸ்மோக் பண்ண என்ன பார்த்தோன்னே அப்படி போட்டுருவான், வீடா போட்டு பார்த்தோன்னே துப்புவோம், தண்ணி அடிச்சுப்பான். சாமி நான் தவிர்த்த சாமி. ஹலோ, உங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்றாங்க, உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பயம் வரும், ஒரு பயம் வரணும். அந்த பயம்தான் இயேசு கொண்டு. அப்ப இங்க பார்க்கிறோம், சவுலை பார்க்கிறோம். இந்த சவுல் யார் தெரியுமா? அவர் தீவிரம் தேவபக்தி இல்லாதவர் அல்ல, அவர் தேவபக்தி உள்ளவர் தான். தேவபக்தி உள்ளவர் காரணம் யெகோவா. யெகோவாவை தான் தெய்வமா ஆராதிச்சாங்க, இயேசுவை தெய்வமா ஆராதிக்கல. இயேசு ஒரு இஸ்லாமியர் சொல்றது போல, ஒரு மத குருவை போல, ஒரு தூதர்களை போல அவர் நினைச்சாரு. ஆனா கர்த்தர் அவரை சந்திச்சார். நீர் யார் என்று கேட்டார். சவுளே சவுளே, முள்ளில் உதைக்கிற ஒரு கடினமா, நீ யார்? அவர் நீ துன்பப்படுத்த இயேசு நான். ரெண்டாவது என்ன தெரியுமா? நான் என்ன செய்யணும்? நான் தான் கற்றுக்கிட்டேன். நான் என்ன செய்யணும்? 24 வாரம் ஊழி ஒப்பு கொடுத்தேன். உண்மையில கத்த நடத்துறேன், உங்களே அவர் நடத்த வல்லதா. அப்ப கத்திரிக்குள்ளே என்னாச்சு? உடனே சொல்றாரு, நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் அடிநிலை சொல்ற, நீ போன்னு. ஆண்டவரே இல்லப்பா, நான் தெரிந்து கொண்டு பார்க்கிறேன். அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனை காண்பித்து இருக்கிறேன். அந்த சவுளை கொண்டுதான் கர்த்தர் 13-14 நிருபங்களை எழுத கர்த்தர் உதவி செய்தார். அவன் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். உங்களை கொண்டு கர்த்தர் எத்தனை நிருபங்களை, எத்தனை புத்தகங்களை எழுதுவார் என்று தெரியாது. வருங்கால சந்ததிக்கு எத்தனை பேருக்கு ஒரு சாட்சியை வைப்பார் என்று தெரியாது. அது ஒரே காரணம், அவர் சித்தத்துக்கு விட்டு கொடுக்கும். அவர் என்ன செய்ய எத்தனை பேர் சொன்னோம்? இன்னும் ஒருத்தர் பார்க்கலாமா? அவதே தெரியுமா? லூக்கா 19ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறோம். எரிகோ பட்டணத்துக்குள்ள போகும்போது அங்கே சகே என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் இயேசுவை காண வேண்டும் வாஞ்சிக்கிறார். கேள்விப்பட்டு அவர் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே பார்க்க முடியாது, ஓடுறாரு. கடைசியில் பார்க்க முடியல, ஒரு காட்டத்தின் மருத்துவ மேலே ஏறி உட்கார்ந்தார். அந்த வழியில் இயேசு சொல்ல, சகைவே நீ சீக்கிரமா இறங்கிவா, இன்னைக்கு உன் வீட்டிலே நான் தங்க போறேன். சகைவே சீக்கிரமா இறங்கி வந்தார். டோன்ட் டிலே. காலதாமதமே கிடையாதுங்க. சீக்கிரம் இறங்கி வான்னாரு, சீக்கிரம் இறங்கி மாட்டாங்க மனுஷன். வந்த போது ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனுக்கு தங்குபடி போகிறார். அவர் யார் என்பது ஜனங்களுக்கு தெரியுது. கூட போகிற சகே யார் என்று ஜனங்களுக்கு தெரியுது. அதே போல நீங்க வீட்டுல இருந்து பைபிள கொண்டு வரும்போது நீங்க யாருன்னு ஜனங்களுக்கு பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல உள்ளவங்க, அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தெரியுது.
ஒரு அதுவரை நீ பைபிளை கொண்டு வர இயேசு யார் என்று தெரிகிறது. உடனே சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனை தங்குபடி போறாரு. உடனே சபை நிற்கிறார். ஆண்டவரே, நான் யாரை ஆகிலும் ஏமாத்தினது உண்டானால் அது நாளத்தனையா நான் திருப்பி தரேன். என் சொத்துல பாதிய நான் ஏழை கொடுத்துறேன். காரணம் இது யாருடைய நேச்சர் தெரியுமா? நேச்சர், தெய்வீக தன்மை. தெய்வீக தன்மையில வந்து அவன் கொடுப்பது, கொடுக்கணும். சபை கொடுக்கணும், மன்னிக்கணும். இன்னைக்கு இந்த மீட்டிங் நடக்குது, ஆனா நீங்களாம் கொடுக்குறோம்னு நம்புற விசுவாசம். இதுக்கு எவ்வளவு செலவாகணும் உங்களுக்கு தெரியும். அந்த செலவில் ஒரு பகுதியை நீங்க எடுக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் உண்மையிலே சொல்றேங்க, எல்லாம் தாழ்வோடு சொல்றேன். இன்னைக்கு எனக்கு இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு போதுமான கையில் என்கிட்ட பணம் கிடையாது. நேற்று வீட்டில் ஒரு 1000 rupees கொடுத்தாங்க. இதை நம்ம தம்பி இன்னைக்கு எனக்கு ஒரு 1000 ரூபாய் பூச்சை கட்டுப்படுத்துக்காங்க. அதுக்கு முதல் நாள் ஒரு பாப்பா 500 ரூபாய் எனக்கு கற்று வைத்தாங்க. இதுதான் எனக்கு ஒரு காத்து. நான் ரொம்ப வெட்டத்தோடு சொல்கிறேன். ஆனால் ஒருவேளை இன்னைக்கு இருக்காது, நாளோட்டு வரும்போது இந்த மருத்துவம் 2004 தாண்டி 2005 கத்தை சுத்தமான நான் உயிரிழந்த கத்திரி வரை தாமதமான நிச்சயம் ஒரு நாளுக்குரிய செலவை பொறுப்பு என்னை வாங்குவதை பார்க்கலாம் கொடுப்பதுக்காக. அதனால நான் வந்ததுனால அவரை என்ன சும்மா அனுப்ப மாட்டேங்க. அவரால் முடிஞ்ச ஒரு பாடி கொடுப்பாரு விஷயம் கொடுத்தா நான் வேணாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஆள் மாட்டேன். சரி, கட்ட நல்லவன். சரி, இவர் என்ன பண்ணாரு? என் சொத்துல பாதிய ஏழை கொடுத்துரு. ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தர் கடன்படுது. என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அமர்வீடு சபை சார்ந்த பிள்ளைங்களாம் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் கொடுத்த ஒரு ஃபோட்டோ வச்சு ஸ்டைலாக நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ இப்போ வீட்டு ரூமில் தொங்குது மெயின். அதில் ஆரம்பிச்சு அக்கல் வந்துருக்காங்க. அதில் சொன்னாங்க, அதாவது ஏழைக்கு இறங்கி கத்தருக்கே அப்போ ஏழைக்கு நீங்க நானும் இறங்குனா கத்தருக்கு கடவுள். காரணம் தெரியுமா? ஐஸ்வர்யமானையும் தரித்திரனை 2 பேரும் கத்தை தான் உண்டாக்குறாரு. அப்ப தரித்திரனை ஒடுக்குறவன் அவரை உண்டாக்கினவரை ஒடுக்குறேன். நல்ல ஒரு தரித்திரம் தாங்க. அடுத்த வேலை சாப்பாடு இல்லாம வசதிவாதங்கள் எல்லாம் போயிடுச்சு. அப்பா காலம் எல்லாம் போயிடுச்சு. அடுத்த வேலை ஆகாரம் இல்லாம ரோட்ல பிச்சைதான் நினைக்கிறவர். படுக்க இடம் இல்லாம வீடு இருந்த செய்யும் நாள் மறைஞ்சு விடும். என் படுக்க முழுவதும் காவை வரும். கடை புதிதாய் கட்டப்பட்ட கடை வரும். செப்டி டேக்கமாக தான் என்னுடைய படுக்க. என்னுடைய கையில் தான் என் லுங்கி தான் என்னுடைய போர்வை. என் கை தான் என்னுடைய தலைக்காணி. நண்பர்கள் இருந்தாலும் எல்லாம் காக்கா கூட்ட மாதிரி சாயங்காலமான அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் ஒருவனை தனித்து பார்த்தேன். ஆனால் அந்த நாட்களில் என்னை ஆதரிச்சு தெரியுமா? கத்துடி பிள்ளைங்க என்னை ஆதரிச்சாங்க. என்னால் எதை வேணா தங்கிடுங்க. பசி என்ன தகுதி, அந்த பசியை தீர்க்கணுன்றதுக்காகவே நான் ஒரு ஜோதி ஆர்டிஸ்ட் அமைப்பு எங்கே பத்தம் ஆசிக்கணும். அங்கே போவேன். ஒரு கப் டீக்காக 4 பட்டன் சேர்க்கிறாங்க. அவங்க வாங்கி கொடுக்குற அந்த ஒரு கப் டீயும் 4 பட்டன் செய்யட்டும் என் கையில் தீர்ற வரைக்கும் அவங்க சொல்கிற இயேசு பற்றி நான் கேள்விப்படுவேன். முடிஞ்சவனே அண்ணன் எனக்கு 10 சொல்கிறேன். இந்த மாதிரி வரணும். அப்போ நான் போகிறேன். நாங்கள் இயேசு பற்றி கேட்க போல ஒரு கப் டீ 4 பட்டன் சேர்க்கிறேன். ஆனால் நாள் வந்தது. உங்களை மாதிரி சகோதரிமாரை ஜெபிச்சதுனால கர்த்தர் ஜெபத்தை கேட்டு துதியை ரட்சித்தார். ரட்சித்தனை மாற்றினா அதே இயேசு பற்றி சொன்னவர் சொன்னாங்க, தம்பி நாங்க உங்களுக்கு இயேசு பற்றி சொன்னோம், இப்போ எங்களை விட 4 படி மேல வந்தீங்க. ஸ்தோத்திரம். நாங்க இயேசு பற்றி சொன்னோம், இன்னைக்கு எங்களோட விட எத்தனையோ படியில போயிட்டீங்க. ஒரு காலகட்டம் வந்தது, நாங்க இயேசு பற்றி சொன்னோம், இன்னைக்கு வானத்துல பிரகாசித்து கொண்டிருக்கிற எத்தனையோ நட்சத்திரங்கள ஒரு நட்சத்திரமா நீ இருக்கிறாய் என்று சொன்னாங்க. நீ உங்களை பத்தி எப்படி சொல்றாங்க? உங்களை சத்தியத்துக்கு நடத்துறவங்க
ஆண்டுக்குள்ள நடத்தினவங்க. உங்களை பற்றி அப்படி சொல்லுங்க, பரவாயில்ல பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. உண்மையிலே எனக்கு ராமலாம் வந்து இந்த பாடல் ரொம்ப சந்தோஷம். ஒரு தம்பி முதல்ல வந்து எங்கள் ஆர்வம் எடுத்து ரொம்ப சந்தோஷம். அதாங்க சந்தோஷம். என் பிள்ளைங்க சத்தியத்திலே நடக்கிறாள் என்று கேட்கிற சந்தோஷத்தை காட்டிலும் வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. ஒன்று யோவான் என்ன பண்றாரு, அந்த அண்ணா அப்புறம் அம்மா 2 பேர் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் சத்தியத்தை நடக்கிறது. 2 சொல்ல, என் பிள்ளைகள் சத்தியம் நடக்கிறது. உன் பிள்ளை சத்தியத்தை நடக்கணும், என் பிள்ளை சத்தியம் நடக்கணும், சபை நடக்கும். ஏன் தெரியுமா, நான் வந்திருக்குது மறுரூபம் 2024. ஒரு அல்லையில சொல்லுவாங்க 2024 கத்திரி பிள்ளைய யாக்கோபு எத்தனை இருந்து ஏமாத்துறவனாய் மாறினான். அந்த ஏமாத்துற எத்தனை கத்தர் மாற்றி கொடுக்கிறவனாய் மாறினான். கழிக்குப்படி வாங்கணும்னு சொல்லியிருந்த ஏசா மாறினான். யாக்கோபு சொல்றவனை பார்க்கும்போது தேவதூதனை பார்ப்பது போல இருக்கு. ஒன்று மோசே ஒரு கொலை செய்கிறவனா இருந்தான். ஆண்டரே சாய் சொல்றாரு. இப்போ எவ்வளவு கோபம் வந்தது. தேவன் சொல்றாரு, மோசை போல சாந்த குணமுள்ள பூமியில். அதனால்தான் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை நடத்த திருவிழா. ஏன்னா சாந்த குணமுள்ள வாழ்க்கை பூமி சொல்லி கடைசியாக நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்றேன். இந்த பக்கம் பார்த்தா சவுல் கத்தர். ஏன்னா ஒவ்வொரு யூதனுக்கும் 2 பேர். சவுல், இன்னொரு பேர் பவுல். எனக்கு 3 பேர். ஒன்று நாராயணன், இன்னொன்று நத்தேனி, 3 குமார். நான் சொல் நங்கன்னு நாராயணன், நந்த பக்கம் நத்தேனி, குன்றத்தூர் குமாரன். குன்றத்தூர். அவரை பார்க்க முடியும், என்ன பார்க்கலாங்க. அவர் பேச முடியல, நான் பேசுவேன். அவர் ஆண்டே அடிக்கிறாரு, நான் தோண்டி அடிக்கிறேன். அவர் ஆண்டு, நான் தோண்டினது கிணறு. ஒரு தோண்ட சரி, கத்து சோத்து கத்து எல்லாரையும் ஆகவே வேர் தேர் இஸ் நோ விஷன் த பீப்புள் பொசிஷன். இது மட்டும் நிற்க அந்த கலனுக்காய் ஸ்தோத்திரம். நேற்று ராத்திரி அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்பிடித்தேன். ஆக நான் நிற்கிறேன். இப்போ நான் உட்கார முடியாத வேலை இருந்தது. நான் புறப்படுகிறேன்.